என்ன அண்ணா மன்னிக்கணும் என்ன. ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் தலைவராக இருந்த ஆனந்த் சங்கரியன் இல்ல அண்ணே, அவர் வரவே இல்லை அண்ணே. அவர் அவர் அவரை கொண்டு வந்து அவரை விளக்கினார். வந்தவர் தனக்கு தலைவர் பதவி தரையில் ஓடிட்டார் என்ன. இல்ல அவர் முதல் சந்திப்பு கொடுக்கப்பட்டது அவரை நீக்கப்பட்டு தான் சம்பந்தன கொண்டாங்க. ஆனந்த் சங்கரி வந்தவர் கதைச்சவர். ஆனால் தலைவரா தெரிவு செய்யப்பட்டது ரா சம்பந்தன் தான், ஆனந்த் சங்கரி அல்ல. ஓமண்ண இல்ல, ஆனந்த சங்கரி வந்துட்டு முதல் அறிவிக்கப்பட்டது. முதல் நாள் சந்திப்பு, முதல் நாள் தலைவரை சந்திச்ச முதல் நாள் சந்திப்பு அன்று பின்னேரம் நாங்கள் இவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம். ஆனந்த் சங்கரி மட்டும் அது மீடியாலே வந்துட்டேன். ஆனந்த் சங்கரி தலைவர் சொல்லி அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இரா சம்பந்தம் மாற்றப்பட்டார். இல்ல அதான் நான் சொல்றேனே, ஆனந்த் சங்கரி அந்த கூட்டமைப்பில இருந்து வெளியேறினதுக்கு காரணமே தலைமையா ஏற்றுக்கொள்ள என்ற ஒரே ஒரு காரணம். அதால தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்தை அவர் கொடுக்க இல்லை. அதாலதான் தமிழரசு கட்சி சின்னம் வீடு பதிவு செய்யப்பட்டிருந்தபடியால் அந்த கட்சி சின்னத்துல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட வலிக்கிட்டது. அதான் உண்மை. இல்ல அவர் கனியவன், அவர் மேல உள்ள ஆள தெரியுமில்ல உங்களுக்கு? ஆனா என்ன தெரியா என்ன என்னையும் அவருக்கு தெரியாதா? நான் அவரை தெரியாதபடியா நான் எதற்கே இல்லை. ஆனா அவர் சொல்ற விஷயம் சரியன்றதை நான் அதுல எனக்கு தெரியுமன்றபடியா என்னென்றால் இந்த சமாதானம் வந்து விடுதலை புலிகள் தான் முதல் எங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு படையியல் தோல்வி உண்டு. அது எங்களுக்குள்ள நாங்கள் கதைச்சு கொள்ளலாம். நாங்கள் அந்த ஆணரவு கூட்டுப்படத்தை தாக்கி அழிச்சு அங்கால பல எழுது மட்டுவால் தொடர்ந்து கனகம்புலியம்படி அங்கால பலாளி நோக்கி நகர்றதுக்கான அந்த மிகப்பெரிய விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய பின்னடைவுகள் இருந்தாலும் விடுதலை புலிகள் இந்த ராஜதந்திரம் என்றது தமிழரசன குறைக்க கூடாது. அது தீச்சுவால சண்டைக்கு முதல் நடந்தது. தீச்சுவால சண்டை வெற்றிகரமா முறியடிப்பு நடந்த பிறகும் ரெண்டு விஷயம்தான் விடுதலை புலிகளை பலமா கொண்டே மேசையில இருத்தினது. ஒன்று வந்து தீச்சுவால சண்டை முறியடிப்பு, அவர் மூவ் பண்ண முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தது பலமிழந்துட்டோம் என்று. அதே நேரம் கட்டுநாயக்கா தாக்குது. இது ரெண்டு தான் விடுதலை புலிகளை கொண்டே நீங்க சொல்றது சரி. தீச்சுவாலை சண்டை கிணிக்கிறன்ற அந்த சண்டையை வந்து 2002 முகமாலையில ஸ்ரீலங்கா அரச படைகள் நிறுத்தின சண்டை தான். அதான் சொல்றீங்க. அந்த சண்டைக்கு முதலே புலிகள் ஒருதலைபட்சமான யுத்தத்தை அறிவிச்சு ஒருதலைபட்சமான யுத்த நிறுத்தம் 2001 டிசம்பர் மாசம் அறிவிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இதை இந்த நாய்ப்படிகள் கேட்டுக்கொள்ளாம ஒரு 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 ஏன்னு சொன்னா அது எனக்கு வடிவா தெரியும். ஏன்னு சொன்னா அந்த ஒருதலை பட்சமான யுத்த நிறுத்தம் நாங்கள் கடல்ல படகுல பயணிச்சிருக்கிறோம். அதால சொல்றேன். அது உண்மை. புலிகள் வந்து ஆனரவு கூட்டுப்படத்தை தளத்தை தாக்கி அழிச்சுட்டு ஒருதலை பட்சத்தை அறிவிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த 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 இதுகள் வந்து நம்பாம ஒரு படத்துறையில நம்பிக்கை கொண்டு வச்சுக்கொண்டு டக்கண்டு அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. இந்த காலகட்டத்துக்குள்ள இது அதை மீறித்தான் இந்த கிணிகிரன்ற தீச்சுவாலை என்ன கிணிகிற என்றால் அது சிங்கள பேர்ல வந்து கிணிகிரன்னா தீச்சுவாலை படவடிக்கை எப்ப நடந்தது? 2002 என்ன சமாதானம் முடிவு ஐயா. தீச்சுவாலை இல்ல ஐயோ மன்னிக்கணும் இதெல்லாம் சமாதானம் வரக்கு முதல்ல ஐயா. ஜேசி குரு இதை விடுங்க. நான் சொல்றேன். சூரிய கதிர் பட்டினடிக்கு எப்படி நடந்தது? சூரிய கதிரன்னா சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்துல நடந்த சம்பவங்கள். அதை விட்டுருவோம் நாங்க. விளங்குதா? அதுக்கு பிறகு என்ன படத்துறை வந்து நீங்கள் எல்லாம் வன்னிக்கு மூவ் பண்ணி வன்னியில தளமாக உங்களை நிறுத்தி கொண்டா முல்லைத்தீவு சண்டையை முதல்ல நடத்தினீங்க. என்ன விளங்குதா சொல்றது? முல்லைத்தீவு சண்டையை நீங்கள் முதல் நடத்தியன்னு முல்லைத்தீவை வந்து உங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்ற சமநேரம் 98 அடுத்த ஜேசி குரு சண்டைய வந்து சந்திரிகாவனுடைய மாமனார் அனுருத்த ரத்தோத்தையினுடைய தலைமையில ஜேசி குரு தொடங்கி என்ன தமிழரசன் என்னண்டா முல்லைத்தீவு சண்டை முடிஞ்சோன்னா சர்ச்சையை தொடங்கிட்டாரு அவன் கிளிநொச்சி கிள்ளச்சி சண்டை. அதுக்கு பிறகு 97 மே மாசம் 13 தான் ஜேசி குரு சண்டையை அவர் ஏனையின் ரோட்டை இணைக்கிறதுக்காக வேண்டி வலிக்கிட்டார் ஆரம்பிச்சார். கிள்ளச்சி முடிய கிள்ளச்சி சண்டை தொடங்கிட்டு முல்லைத்தீவு முடிய கிள்ளச்சி சண்டை
தொடங்கிட்டு அதுலேயும் ஒரு பேரிழப்பவைக்கு ஏற்பட்ட நேரம். அடுத்தது ஜெயசி குரு சண்டையை வந்து ராத்வத்தை தொடங்குறார் சந்திரிகாண்ட மாமனர். என்ன அதான் எனக்கு இந்த ஞாபகத்துல இருக்குது. அப்ப அதுக்கு பிறகுன்னா அந்த சண்டையை வந்து 99ஆம் ஆண்டு கடைசியில 2000 ஆண்டாயிருக்கோணும் முதல் ஒட்டி சுட்டான்ல இருந்து ராகவண்ணி என்ற முதலாவது மாவீரன் சால்சனியனுடைய சிறப்பு தளபதி ராகவண்ண வவுனியாவை சேர்ந்தவர். 2 வருஷம் ஜேசி குரு சரணாடக்கன்னா அதோட முட்டுப்புள்ளி அப்ப அந்த முறியடைப்பு சமர்ல மற்ற தாக்குதல் நடத்தினார்கள். விஜய் நான் போயிட்டு வரேன். இது ஏதும் நாட்டுக்கு பிரயோசனமாக கதைக்கணும். இந்த பழைய சண்டையில மாறி மாறி அப்படி இல்லை அப்படி இல்லை என்று வாதிட்டு அப்ப நானும் போறேன் வெளியில. நன்றி நானும் போறேன். எனக்கும் 12 மணி ஆச்சு. நன்றி வணக்கம் சோழங்கள் எல்லாருக்கும். பெரியண்ண கன்யவன் எல்லாருக்கும் நன்றி சோழங்கள். ஆமா அருமை அருமை. என்ன பிரச்சனை? நன்றி ஐயா மாதுல. ஐயா வணக்கம். நன்றி மட்டும் அந்த கருத்தை பதிவு செய்து விளங்குற நம்பு. இந்த கணியன் வந்து சொன்ன மாதிரி விடுதலை புலிகள் ஒருதலைபட்சமாக சமாதானத்தை அறிவித்த போதும் இலங்கை அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற நிலையில் இந்த கட்டுநாயக்க தளம் மீதான மிகப்பெரிய அடி பொருளாதார ரீதியாக இலங்கை அரசுக்கு விழுந்திருந்த நேரம் இந்தியாவினுடைய அழுத்தம் இலங்கை அரசுக்கு அந்த மூச்சு இலங்கை இராணுவ கட்டமைப்புக்கு மூச்சு செயற்கை சுவாசம் கொடுக்குற ஒரு வழியாகத்தான் இலங்கை அரசாங்கம் அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வந்தது. அதை எங்களுடைய தலைவர் தெளிவாக விளங்கி வச்சிருந்தவர். ஆனையிரவு மீட்புக்கு பிறகு யாழ்குடா நாட்டினுடைய இராணுவத்தினர் வெளியேறுவதற்கு 48 மணி நேரங்கள் அவகாசம் கொடுக்கப்படுகின்ற நிலையை விடுதலை புலிகள் எடுக்க முற்படுகின்ற போது இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை அவர்கள் முடக்கப் போகிறார்கள் என்ற செய்தி தலைவருக்கு வந்து சேருது. அதன் காரணமாகத்தான் யாழ்குடா நாடு நோக்கி அந்த படையெடுப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுது. இதுக்குள்ள கன விளையாட்டுகள் இருக்கு. இது தெரியாமல் நீங்கள் வந்து ஆளுக்கால் கதை கணேசையா நீங்க சொல்றது உண்மை. அந்த சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்துல எழுது மட்டும் ரயில போட்டுக்கொண்டு அடுத்த பலாளி பிடிக்கிறதா விடுறதான்ற நிலப்பாடு மரபுல தனங்களப்பால் ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு கனகம்புலியடியை வந்து கைப்பற்றி கொண்டு அந்த கனகம்புலியடிக்கும் வந்து எழுது மட்டும் இடப்பட்ட இராணுவத்தை சரணடைய சொல்லியும் ஒட்டுமொத்தமான இராணுவத்தை சரணடைய சொல்லி தலைவர் அறிவிக்கிறார். இந்த இடத்துல சந்திரிகா இந்தியாவுக்கு போறா. இந்தியாவுக்கு போய் கேட்கிறா அந்த அவ்வளவு படிகளையும் வந்து கொழும்புக்கு பாதுகாப்பா எடுத்து தாங்க. அப்ப இந்தியா சொல்லுது என்றால் ஒரு தினை கூட எடுக்கக்கூடாது, ஒரு படைவீரர் கூட எடுக்கக்கூடாது, முழு ராணுவத்தையும் நாங்க செய்யறோம். அதுக்கப்புறம் அந்த 60 பேரல் மல்றி அந்த இதை கொண்டு வந்து வச்சு கொடிகாமத்துல வச்சு அடிச்சதுக்கு பிறகு திருப்பி கனகம்புலி அடிச்சு பெரிய இழப்புகள் கணக்கு காவலர்கள் அங்க நின்ற துணைப்படைகள் அந்த நேரம் இந்த போர்தேவி படைகளாக துணைப்படையா போனாக்கள் நிறைய பேர் செத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போராளிகள் செத்தது, கன பேர் காயங்களோடையும் இதோடையும் விட்டோ பண்ணி வெளியில வந்துட்டாங்க, விடுபட்டு போச்சு. சொல்லுங்க ஐயா தொடர்ந்து. அருமை அருமை. நான் நினைக்கிறேன் தனங்களப்பிள்ளையா நாங்கள் அந்த பகுதியில நானும் அதுல ஒரு தம்பி விஜய் நீங்களும் அந்த இடத்துல களத்துல நின்ற நீங்கள் இல்லையா? நிச்சயம் ஐயா. தனங்களப்பில் என்ற இடத்துல கிவிர் தாக்கல் நடந்துங்கிற போராளிகள் செத்தவங்க மாதவன் மாஸ்டர் இந்த பாட்டு இம்ரான் பாண்டிய போராளி அந்த பாட்டுல இந்த மாதவன் என்றவரும் வந்து தனங்களப்பில தான் இந்த கிவிர் தாக்கல்ல வீரச்சி அடைஞ்சவர். அதையும் விட நாங்கள் வந்து அந்த பாலத்துடைக்க போக்குள்ள 2 கரும்பியல் வீரச்சாவும் எங்க சாவச்சேரிக்கும். அப்ப நீங்கள் இந்த தளங்கள்ல வந்து இங்க நிக்கிற இந்த அரசியல் நிலப்பாடுகள் நிற்கிறார்களுக்கான இந்த வரலாறுகளை சொல்லி கொண்டுதான் நாங்கள் கடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு. சொன்னா படி என்றுவானுகள் அதெல்லாம் சிலதுகளை சொல்ல முடியாது. தம்பி கனி கீழே இருந்தால் என்னுடைய கருத்து சரியான்னு சொல்லுங்கள். நான் அந்த இடத்துல நேரடியாக நிற்கவில்லை, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் தலைவருடைய அந்த முதல் தெரிவு ஆனந்த சங்கரியாகத்தான் இருந்தது. ஆனந்த சங்கரி அவர்கள் வன்னிக்கு வரவழைக்கப்பட்டார். அவருடனான உரையாடலின் போது ஆனந்த சங்கரியினுடைய நிலைப்பாடு முற்றுமுழுதாக மாறுபட்டதாக இருந்தது. அவர் அங்கு ஒரு விஷயத்தை தலைவருக்கு சொல்ல முற்பட்டார். மறைமுகமாக ஆனந்த சங்கரி ஒரு விஷயத்தை சொல்ல முற்பட்டார். எவ்வாறுன்னு சொன்னால், விடுதலை புலிகள் ஆயுதங்களை களைந்து விட்டு தீவிரவாத போக்கை கைவிட்டு விட்டு நீங்கள் எங்களை அரசியல் தலைமைகளாக ஏற்றுக்கொண்டால் நான் இந்த அரசியல் பயணத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்கு தயார் என்ற மாதிரியான ஒரு செய்தி மறைமுகமாக அங்கு சொல்லப்பட்டது. அதை உடனே தலைவரோடு இருந்த அணியினரும் சுதாரித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஆனந்த சங்கரி வன்னியிலிருந்து வந்து தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். திருப்பி அன்பான தம்பிக்கு ஒரு கடிதம் என்று சொல்லி தலைப்பிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார்.
இந்த கடிதத்தினுடைய பிரதி என்னுடைய கையில் இப்பவும் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அதற்கு பிறகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னமாக உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்துகிறது என்ற நிலை வருகின்ற போது அதற்கு ஆனந்த சங்கரி மறுத்து விட்டார். நான் இந்த விஷயம் சம்பந்தமாக அந்த நேரமே ஆராய்ஞ்சினான் என்ன நடந்தது. அப்ப எனக்கு கிடைச்ச விடை எப்படி என்றால், கிளிநொச்சியினுடைய நாயகன், கிளிநொச்சி மக்களுடைய பிரதிநிதி, அவர்களால் விரும்பப்பட்ட ஒரு தலைவன் என்றுதானாம் இவர் இருந்தவராம். ஆறு நம்மட ஆனந்த் சங்கரி ஐயா. அப்ப விடுதலை புலிகள் இந்த தீர்மானத்தை எடுக்கிற நேரம், கிளிநொச்சியை தலைமையமாக கொண்டு தீர்மானம் எடுக்கிற நேரம் அவருக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கிறதனூடாக கிளிநொச்சி மக்களும் சரியான ஒரு நிலப்பாட்டுக்குள்ள அதை வரிவினம் என்ற அடிப்படையில் அதை கையாண்டதாகவும் எனக்கு புலித்தவண்ண சொன்னேன். அப்போ அதில் ஏற்பட்ட சில குறைபாடுகள், ஆனந்த் சங்கரி ஐயா வச்ச சில கோரிக்கைகள் விடுதலை போராட்டத்தோட ஒப்பிட்டு போகாத வகையில் தான் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்க சொல்றது உண்மை. ஆனந்த சங்கரி ஐயாவைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக கட்டமைச்சு கொண்டு இந்த நகர்வை முன்னெடுக்கிறதுக்கு, அதுக்கும் கிளிநொச்சியினுடைய தலைவராக ஒரு காலத்துல நான் கேட்டேன், ஏன் அவர் இப்படியெல்லாம் செய்தார் இப்படியெல்லாம் செய்தார் ஏன் இல்லை அவர் ஒரு காலத்துல கிளிநொச்சி மக்களுடைய கதாநாயகனா, எனக்கு அது தெரியாது, நான் பிறக்கையில போடாது. அப்ப அந்த அடிப்படையில அதை செய்ததாம், அவர் ஒத்துவராத காலத்துல இது நடந்தாமன்றது நான் எனக்கு புலித்தோட தெளிவா சொன்னவர். உண்மை ஏனென்றால் அந்த வன்னி, கிளிநொச்சி, மான்குளம் அந்த பிரதேசங்கள் நாங்கள் விடுதலை போராட்டம் அந்த வன்னியை நோக்கி ஆரம்ப காலத்தில் 80களில் நகர்த்தப்பட்டு வவுனியா வன்னி பிரதேசங்களை நோக்கி நகர்த்தப்படுற காலத்தில் அதுக்குள்ள வன்னியில் பெரும்பாலாக இருந்தவர்கள் இந்த வேறு பிரதேசங்களில் இருந்து இந்த பெர்மிட் காணிகள் மூலம் விவசாயங்களுக்கு கண்டு உள்வாங்கப்பட்ட மக்கள் தமிழர் திட்டம் விளங்குது அவங்களுக்கு. அப்போ அதுக்குள்ள ஆனந்த சங்கரியினுடைய அந்த மக்களோடான செயற்பாடு அதிகமாக இருந்தது. அந்த நேரம் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. நான் அதை மறக்கவில்லை. யுஎன்பியோட மிக பெரும் கனெக்ஷன் இருந்த காலம் அது. சரியா இல்லை, ஆனால் அந்த கனியனாக்கள் உள்ளுக்குள்ள நின்றவ இந்த தகவல் சரியான ஒரு நீங்க சொல்ற தகவல் உண்மை ஐயா. அந்த படித்த வாலிபர் திட்டம் என்று சொல்லி அந்த அந்த வரலாற்று பதிவேடுகளில் இருந்தது. இந்த கனகாம்பிகை குளம், கிளிநொச்சியினுடைய இரணமடு சார்ந்த சில நிலப்பரப்புகள் எல்லாம் இந்த படித்த வாலிபர் திட்டத்தில் குடியேற்றப்பட்ட சில பிரதேசங்கள் அங்கே 2 ரூமும் ஒரு ஹோலும் ஒரு கிச்சனும் என்று சொல்லி கட்டி கொடுக்கப்பட்டது யுஎன்பியினுடைய ஆட்சி காலத்தில். இதை முன்னின்று வழிநடத்துறது இந்த ஆனந்த் சங்கரி ஐயா. அப்ப இந்த ஆனந்த சங்கரி இதை நடத்தினதால அந்த கிளிநொச்சி மக்கள் கன பேர் அவற்ற இதா இருந்துட்டார்கள், ரசிகர்களாக அல்லது அபிலாஷகர்களாக இருந்துட்டார்கள். அப்ப அதை நாங்கள் தவிர்த்து விட்டு போக முடியாதுன்றதுக்காக தான் அவரை இதுல தலைவராக கொண்டு வெளிக்கிட்டது. அந்த டேங்க ஹோட்டல் சம்பந்தமான அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஆனந்த சங்கரி அந்த காலத்துல யுஎன்பியினுடைய திட்டத்துல தான் அதை கொண்டு வரப்பட்டது. இப்ப நடக்கலன்றத சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குனவன். ஆனால் இந்த மக்கள் கொடுத்த பாடம் புதுசா சொல்றீங்க, எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது, இது எனக்கு தெரியும். சில விஷயங்கள் பேசப்பட்ட நாங்கள் வெளியேற்றணும் சுமந்திரன் எதன்றோம்டா எங்களுக்கு அவர் அமைச்சராக பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழனாக போய் எங்கேயும் கதைக்க கூடாதுன்றதான் என்னுடைய இது. நீ சிங்களவனா போய் கதை, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழனா எங்கேயும் போய் எங்களுக்கு அநீதி நிலைக்கிறன்றதை சொல்லக்கூடாது. அதான அவனை கட்சியில நீங்க விளக்க முடியாது. அவனுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த கட்சியில அவன் இருக்க மாட்டேன். நீங்கள் அவனை எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் இவர்களுக்கு எதிராக ஐயா சொல்லிருக்க 3 மாசத்துல ஐயா சொல்லிருக்க எனக்கு சபதம் பெற்று எந்த ஐயா? இந்த டாக்டர் ஐயா சொல்லியிருக்கிறார் 3 மாசத்துக்குள்ள தான் வெளியேற்றுறேன். அவன் சாகும் 10 வருஷம் இல்ல, அவன் சாகும் வரைக்கும் இந்த தமிழரசு கட்சிக்கெல்லாம் அவன் பதவியில இருக்க போறான். நான் சபதம் பெற்றிருக்கிறேன். நீங்க 3 மாசத்துக்குள்ள எனக்கு நீக்கி காட்டுறேன். நீக்கி காட்டுங்க. எல்லாருக்கும் இவ்வளவு இதா அந்த கட்சிக்கு ஆதரவா நீங்க கதைக்க வாரீங்க. வாயிலிருந்து வார்த்தை வராத சம்பந்தன் ஐயா கூடிய எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு உங்களோட ஒருத்தருக்குமே அரசியல் கதைக்கிறதுக்கு அங்க இருந்த ஆக்களுக்கும் அந்த சபைக்குள்ள இருந்த ஆக்களுக்கு ஒரு திராணி இருக்கல. இப்ப சுமந்திரன் இவ்வளவு சுமந்திரன் சம்பந்தன் ஐயாவோட பல மடங்கு
இந்தியாவிலையும் இப்போ அவனுக்கு வந்து 100% ஆதரவு, இலங்கை அரசாங்கம் அவனுக்கு ஆதரவு. அப்போ அவன்கிட்ட கையில் எவ்வளோ பவர் இருக்கு வந்து யோசிச்சு பாருங்க. ஒருக்கா அந்த வாக்குன்ற பிரச்சனையில அவன் பாதுகாப்பு எஸ்டியை பாதுகாப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ண அதிரடி சரபடி அப்படி எழுதாதீங்க. டாக்டர் ஐயா 3 வருடத்தில் முடிந்து விடுவார்ன்றது அப்படி ஒரு நபரை நீங்கள் அது ஒரு சாபம் மாதிரி. அது நீங்க சொல்லக்கூடாது. சரி, அவருடைய ஆளுமையை அவர் வெளிப்படுத்துறார். நான் என்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துறேன். அவரால் செய்ய முடிஞ்சால் செய்தால் மிக பெரும் நன்றி. அதுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் அவருக்கு. என்ன அப்படி ஒரு வெளியேற்றப்பட்டால் நான் அவர காலில் விழுந்து கும்பிடுவேன். சுமந்திரனை இந்த தமிழரசு புடர்ல பிடிச்சு கொண்டு விழுத்துவான், காதை பிடிச்சு கொண்டு கும்பிடாரு. விஜயண்ணா சரியோ, அது நடக்காதுன்றது எனக்கு தெரியும். தமிழ் வந்து சுமந்திரனுக்கு வந்து மாறி மாறி எல்லாரையும் கதைக்க உனக்கு தெரியாது. உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாம நீ கதைக்க கூடாது. வேற யாரும் கதைக்க இருக்கணும் போல எனக்கு சான்ஸ் கொடுப்போம். தமிழ் நீ கொஞ்ச நேரம் மியூட்டு போ ப்ளீஸ். இவ்வளவு வந்த 1 மணி ஜலமா இருக்கிறேன் நான். ஐயா நான் மற்றவர்களுக்கு பதில் அளிக்கிறேன். என்னடா கேட்ட ஊடகவியலாளர் நீ பதில் அளிக்கிறது பேசாம லூசுப்பாயிலே. சரி விஜயண்ணா, இல்ல அவர் தான் அந்த எதிர்கருத்து வைக்கிறார். அதை வழியா அவர் முழு அவனுக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்ல நீங்க கேட்கலாம், கேள்வியா கேட்கலாம். மற்ற கதை கட்டுஞ்சோ எனக்கே மியூட் அடிக்கிறான். அப்படியா நாக்கள் கடவுள் பள்ளி காட்டாரா சாமி யாரு தம்பி தரிசன் யாரு நல்லூர் போய் நீங்க கதைங்க ஐயா. தரிசன் யாரா கதைங்க இல்ல கோஸ்டுக்கே மியூட் அடிச்சு விட்டானுங்கள்ரா. அப்ப அதான் பெரிய என்ன சொல்ல வந்தவர் இவன் ஒழுங்கா விடுறான். எங்கள சொல்லுங்க யாரு தர்சன். அவர் வந்து இப்ப அந்த டாக்டர் சொன்னது வந்து 100க்கு 100% உண்மை. சரியா, 3 மாசத்துல வந்து அவர் இந்த கட்சியை விட்டு விலத்துவார் என்பதை நான் அந்த ஐயா சொன்ன மாதிரியே சொல்றேன். நல்லூர் போய் இந்த காமெடியை கொண்டே எங்கேயாச்சும் பையடா பஞ்ச வைக்காத கதைக்கிற 3 மாதம் முன்னா இன்னும் 4 இருக்கு தானே. நீ அது நடந்து முடிய கிடையாது. நீங்க வந்து இந்த MiG-20 அவன் நேற்றும் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன யாராலையும் அசைக்க முடியாது. நான் என்ன உயிருள்ள வரைக்கும் இந்த தமிழரசு கட்சியில நான் இருப்பேன். என்ன யாராலையும் அசைக்க முடியாது. நேற்றும் போட்டி கொடுத்துட்டு போயிட்டான்டா. போடா மக்கள் என்னதுக்கு இருக்கணும் தமிழ் மக்கள் என்ன மக்களாலேயே முடியாம போயிட்டுடாப்பா. நீ போடாப்பா. மக்கள் நிராகரிக்கப்பட்ட பிறகுதான் அவன் பதவிக்கு வந்தான். போடா நல்லூரண்ணா. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்து சுமந்திரனை வந்து நீங்கள் அதிகாரமற்ற ஒரு தலைவராக தான் அதுக்குள்ள வந்து இருக்கிறார். அவர் இப்ப அதிகாரம் உள்ள ஒரு முழு பலமும் கொண்டது. கட்சி உறுப்பினர்கள் வந்து அதிகாரமற்றவர்களாக வந்து அங்க இருக்கிறாங்க. வழிநடத்த அவன் சைன் வைக்கணும்டா. முதலாவது அவன் சுமந்திரனை மாதிரி வேற யாரும் கட்சிக்கு காசு செலவழிக்காங்க தயாரா இல்ல. சரியோ, முதல் பிரச்சனை இங்கதான் இருக்குது. சுமந்திரனை மாதிரி கட்சிக்கு வந்து காசு செலவழிக்க ஆட்கள் இல்ல. கட்சியை விட்டு சுமந்திரன் போனா கட்சியை வழி நடத்துறதுக்கு வேற ஆளுமை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் மண்டையை கழுவி கிழவங்கள் தானே வேட்டியையும் கொடுத்து ஆட்களுக்கு சாப்பாட்டையும் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஜெயலலிதா கண்டா அப்படி விழுந்து கும்பிடுறது அதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இது கஷ்டமான ஒரு செயற்பாடு. அப்படி மாறினால் அது ஒரு உண்மையாலுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதுக்கு பிறகு அரசியல் வந்து மாறும். வணக்கம் தாயே. வணக்கம் தாயே. டே தம்பி தமிழ் நீ வந்து கழுகோட பறக்கணுமான்னு சொன்னா கழுதையோட நடக்கிற விடு விளங்குதா? இல்ல அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. அவன் வெளியேறினாயா தமிழனுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி ஐயா. தமிழனுக்கு கிடைச்ச விடுதலை என்று நினைக்கலாம் ஐயா. அவன் வெளியேறினா இந்த வசனங்கள் நான் புறக்கி எடுத்த இந்த டிக்டாக்லாம் உண்மை உனக்கு தான் பொருந்து எல்லாமே. சரியோ, நான் சொல்றேன். அவன் அப்படி வெளியேற்றப்பட்டால் தமிழருக்கு கிடைக்கிற முதலாவது விடுதலை அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதான் தமிழ் வந்து என்னன்னு சொன்னா வந்து மக்களால வந்து கதைக்கிற மட்டும் இல்ல, கையில ஏதோ ஒரு ஐயா நல்லூர் எம்ஆர் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளன். மக்களால புறக்கணிக்கப்பட்ட அடுத்த மாசம் சரியோ, பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட அடுத்த மாசம் ஒரு பதவியை அவர் உயிரோட இருக்கதக்கனதா அவரை பின்னுக்கு தள்ளி அந்த பதவியை அவன் பெற்றுக்கொண்டு அவன் ஆளுமைப்படுத்துறான். அதை முதல் நீ பார்க்கணும். தமிழ் மக்கள் நீ பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிச்சதுக்கு பின்னர் அவன் ஒரு மாசத்துக்குள்ள இந்த செயலாளர் என்ற பதவியை அவன் தன் கைப்பக்கம் கொண்டுட்டான், தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டுட்டான். அதை நீ முதல் பார்க்கணும். அவன் எப்படி அதை செய்திருக்கிறான். அந்த ஆளுமை இன்னும் இறக்கையில் ஒருத்தர் இறந்துட்டால் சரியா, அல்ல அவரா விலகி போனால் வேற விஷயம். அவரை விலக்த வச்சான். எப்படி எனக்கு இந்த காலகட்டத்தில் நான் இதுல விலகிறேன் என்று சொல்லி போற அளவுக்கு அவரை உருவாக்கி அந்த பதவியை அவன் ஆளுமைப்படுத்தி கொண்டான்.
அதை முதல் நீ பார்க்கணும். அடே ஓகே ஓகே, நல்ல கருத்துக்கள் தமிழ், வாழ்த்துக்கள். நீங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் மேதையா உருவாகி கொண்டிருக்க, வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ் அண்ணா தொடர்ந்து பேசுங்க அண்ணா. எங்கள் தமிழனைக்கு போன் வந்துட்டுது. அந்த கருத்தை வந்து அடிச்சு சொல்லுவேன். சுமந்திரனை வந்து அந்த கட்சியில இருந்து விழுத்துறன்றது பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து நாங்கள் எங்களோட கையால தள்ளுற மாதிரி தான் கதை. மாற்று கருத்தே கிடையாது. அவனை அந்த கட்சியில இருந்து நீங்கள் அதைத்தானே சொல்றேன், தமிழ் மக்களுக்கு கிடைச்ச விடுதலை ஐயா. அவனை கட்சியில இருந்து நீக்கினா தமிழ் மக்களுக்கு கிடைச்ச முதல் விடுதலை அதுதானே ஐயா. இல்ல நானும் அதான் சொல்றேன், அவரை நீக்குன்ற உண்மையில கஷ்டம் தானே. அவன் வந்து நல்ல அவன் சட்ட வல்லுநர். 2013ஆம் ஆண்டு இதை கேளுங்க. 2013ஆம் ஆண்டு லண்டன்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. டேய் தம்பி வணக்கம். என்ன வரவேற்க போறீங்க செம்மன் அந்த வயது மரியா கயரா லூசு பயலே. சரி இல்ல என்ன வரவேற்க போறீங்க? வந்தாக்களை வரவேற்பு சொன்னா அதுக்குள்ள செம்மண்ணாண்டு கூப்பிடுறான். செம்மன் தானே இந்த இது போட்டிருக்கேன். என்ன என்ன விஜய்? ஓ இல்ல இல்ல செம்மண்ணா அது வேற பிரச்சனை. நான் இருந்தா மரியாதை இருக்குல்ல. எனக்கு இப்போ ஒரு செய்தியை கேட்டு இதுல சொல்லலாமா விடலாமான்ற ஒரு பயமா கிடக்கு. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இதுல சொல்லலாம் சரியில்லை, இதுல சொல்றது சரியில்லை. என்னாச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு 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 4 அண்டைக்கு பொசன் இருக்குது. ஓகே தெரியுமா? பொசனுக்கு தெற்குல இருந்து ஞாபகம் க்ரௌட்டிங் எல்லாம் வரப்போகுது அந்த ஒரு ப்ராப்ளம் சம்பந்தமா. அதைத்தானே முக்கியமான தகவல் இல்ல செம்மண்ண. அப்பானே நாங்க தடுக்க முடியும். இன்னொன்று தடுக்கிற சொல்லுங்க. அப்போ கஜேந்திரன் போய் அதில் போய் குந்தி இருக்கல இன்னொன்று தடுக்கலும். போன முறை அடிச்சுட்டாங்களாம் அவங்களுக்கு. வந்தாக்களை பெசாக்குக்கு திருவில்ல இருந்து வந்திருக்கிறாங்களாம். வர திருவில்காரனுக்கு அடிச்சு நீ என்னடா ஏற்றி கொண்டு வந்த நீ திருப்பி விட்டுருக்குறாங்க. அதால் இப்போ ஒரு 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 சிக்கலில் நாங்கள் மாட்ட போகிறோம். அதான் நான் இப்போ எல்லா இடத்துக்கும் அடிச்சு கதைச்சிருக்கேன். என்னடா என்ன செய்யலாம்னு தெரியாமல் கிடக்கு. அதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். சரிசான் எங்கள் தமிழ்ல இல்ல நான் ஒன்றும் செய்யல ஐயா. நாங்கள் என்னென்னு செய்ய வேண்டிய பேர்ல என்ன செய்ய சிம்பிளா இதை இல்லாம நீங்க சொல்ற அந்த பிகாரையில நடக்கிற சம்பவத்தை சொல்றீங்க. ஓகே, அந்த பிகாரைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் ஏன் கூடாம நிக்கணும்னு சொன்னால் இந்த சைக்கிள் சின்னம் கஜேந்திரகுமார் வந்து தான் மட்டும் அதுல ஆளுமை செலுத்துற மாதிரியான ஒரு இதை செய்ததுதான் அந்த போராட்டம் வெற்றி பெறாத காரணம். இதை நான் வெளிப்படையா சொல்றேன். வெளிப்படையா சொல்றேன். வெயிட் பண்ணு தர்சன் கொஞ்சம் வெயிட் பண்ண. அதுல முழு கதையும் சொல்றேன். வெயிட் பண்ண தர்சன். அதாவது போராட்டம் தொடரைக்குல மக்களா தொடர்ந்திருந்தால் அது மக்கள் போராட்டமா வெடிச்சிருக்கும். சரியோ? இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர் தான் இதுல ஒரு ஒரு பக்கத்தை தண்ட பக்கம் இழுக்கலாம்னு பார்த்தது அது ஃபெயிலியர் ஆயிட்டுது. அதுதான் உண்மை. நீங்க என்னத்தை நினைச்சாலும் நான் நேர சொல்லுவேன். கஜேந்திரகுமார் நடந்து முடிஞ்சதல்ல, நடந்து முடிஞ்சது. அவர் வரமாட்டேன் இருக்கிறார், மறுதளிக்கிறார். ஏன்? நான் பல கேள்விகள் அவர்கிட்ட ஓவர் த போன்லயே கேட்டேன். அதாவது கையடக்க தொலைபேசியில பேசுகின்ற போதே கேட்டேன். ஏன் நீங்க இதை இளைஞர் பாராளுமன்ற நீ ஒரு உண்மையில கசவடியன். நீ போய் நாளை கதை இல்ல 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 மண்டை கேத்த கூடாது ஐயா. சொல்ல கேளுங்க ஐயா. சொல்ல விஜயண்ண இதுல நிறைய அரசியல் வந்து அந்த கட்சிகளே நடந்து முடிஞ்ச பிரச்சனை ஐயா. அதுல அவனுக்கு ஜேவிபிக்கு 9 ஓட்டும் அந்த பிரதேச சபையில 1 ஓட்டு தான் இவைக்கு விழுந்திருக்கு. அது போற இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நான் யோசிக்கிறேன். அந்த ஏரியாவே அதுதான் மெயினான ஒரு விஷு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ஏரியா மக்களுக்கே அதானே ஐயா. 1 ஓட்டும் 9 ஓட்டு ஜேவிபிக்கு மண்டா அப்புறம் என்ன ஐயா மற்ற எல்லாம் யோசிச்சு பாருங்க. அது செய்த காரணம் இவர் தான். இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திட்டு அந்த போராட்டம் வெற்றி பெற்று அல்லது ஒரு சிவில் அமைப்பு போராடி இருந்தால் அந்த வெற்றி பெற்றிருக்கும் அந்த போராட்டம். அந்த இடம் அம்மாவே இப்ப என்னோட கண்டக்டருக்கு அவ திருப்பி அதுக்கு சனத்துக்கு அந்த இதுக்கு கொடுக்கறது அந்த காணியை மற்ற காணியை தர சொல்லி கேட்கிறா. அது சிம்பிளா பிரச்சனை தீரும். நான் இந்த பிரச்சனை தீர்த்துறதுக்கு அதுக்கு ஒரு வழிமுறை இருந்தது அண்ணன். அதை வடிவவியல் கையாண்டு இருக்கலாம். என்னது? அந்த கோயில் அந்த ஓகே நீங்க கட்டிட்டீங்க, பில்டிங்க கட்டிட்டீங்க, எங்கட காணியை எங்கள்கிட்ட தாங்க, நாங்க பராமரிக்கிறோம். ஆனால் இதுக்குள்ள சிங்கள மக்களோ யாரோ குடியமர கூடாதுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இல்ல இல்ல அது அந்த பிரச்சனை இல்ல. எங்கள் தமிழ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கள் தமிழ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இந்த ஏரியாவுக்குள்ள சிங்கள மக்கள் யாரும் குடியேற அமரக்கூடாதுன்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை கொண்டே பாராளுமன்றத்தில் அமுல்படுத்தி அதை வெற்றி பெற செய்திருக்கணும். இல்ல தமிழ் இதுக்குள்ள காணி வாங்க இயலாது, தமிழ் நான் குடியமர சொல்றேன் இயலாது, தமிழ் சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். தமிழ் அதை விட்டு நீங்க போய் போராடி கட்டணத்தை உடைப்பா கடைசி வரையும் உடைக்க விஜயனா இருக்கா மானிட்டர் போடுங்க ப்ளீஸ் இருக்கா மானிட்டர் போடுங்க அண்ணா நீங்க கதை அந்த ஐடியில வா செல்லக்குட்டி. இந்த ஐடி என்னென்றால் என்ன போடையில ஒருத்தரும் போடையில 30 பேரை கொடுத்து வச்சிருக்கேன். ஐயா ஐயா நான் சொல்றேன் இதே உண்மையில எனக்கு தெரியும். அந்த நாங்கள் இந்த இந்த நைனாதீவில் இப்போ ஒரு பூசி கொண்டு வருது ரத்தின கற்களால் செய்யப்பட்ட அந்த கரண்ட் வந்தது கொண்டவங்க சரியான காசு கோடி எத்தனையோ கோடிக்கணக்கான காசு நைனாதீவில் கொண்டது. அதுக்கு அந்த அங்கே கொண்டாண்டி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம்ட்டு இப்போ நாங்கள் போய் கதைச்சு எல்லாம் ஓகே பண்ணவன். ஆனால் அந்த அம்மாவும் சொல்லிட்டா தனக்கு அந்த காணியை தாங்கோ மாற்றி தாங்கோண்டு ஓகேண்டா அந்த காணிக்காரையும் வந்துட்டா. அதுக்கிடையில் இவங்களை அந்த போனமலம் பிரச்சனை எடுத்தது இவங்களை உருப்பேசிட்டாங்க. அப்போ என்ன செய்யலாமன்றதுதான் எனக்கு விளங்க இல்லை. விஜய் நான் சொல்றது விளங்குது இல்லை உங்களுக்கு? ஆமாம் விளங்கு. ஏன்னா உருப்பேத்தினா கஷ்டம் இல்லை அவங்கள்ட்ட. அது அடுத்த அது பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. பட் அது பெரிய சிக்கலா போகக்கூடாது. அந்த வெள்ளக்கொடி போன போல வரக்கூடாது ஐயா. அது அண்ணன் இதுல வந்தண்ண நீங்க நீதிமன்றத்துக்கு போனா எத்தனை வருஷம் செல்லும்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் காலகாலமா நீதிமன்றத்தில் இருக்கும். அந்த கட்டின அந்த காணி உரிமையாளி வரமாட்டா நீதிமன்றத்துக்கு. தமிழ் இதுல இல்ல கொஞ்சம் பொருள் என்னன்னா இதுல 2 விஷயமா ஒன்றை கண்டா. ஒன்று ஆர்ப்பாட்டத்துக்கு போய் ஒரு பேரழிச்சியா போய் இதுவரை கொடுத்தீங்களா அது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும். சிலதுகள் நீங்க சமரசத்தோட அது என்ன வாயில வருது இல்லை சமரசத்தோட போய் அது சமரசம் செய்வது அதாவது நிபந்தனைகளோட போய் சிலதுல ஈஸியாக எடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு தான் நாங்க போயிருக்கோம். அது ஓகே பண்ணது ஐயா. அதற்கான நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நான் ஒரு இதுல எழுதி போட்டேன். எப்படின்னு சொன்னா சில பேர் சில தாங்கள் ஒரு 4 மனுஷர்கள் ஒரு சமூக ரீதியில தாங்கள் ஒரு பெரிய இதா தெரியணும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதை செய்து இதை செய்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அப்படியான இறங்குறதால சில விஷயங்கள் தாமதமாகுது, சில விஷயங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குதா. அதுக்காக வேண்டி அவர்கள் செய்யறது பிள்ளைன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. இல்ல இந்த விடயத்துல தவறு விட்டுட்டோம். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த விடயத்துல தவறு விட்டுட்டோம். என்னன்னு சொன்னா சிங்கள மக்கள் குடியேறாத மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். அந்த இடத்துக்குள்ள காணி வாங்காத மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கணும். இல்ல அது பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாத்தையும் அந்த காணியை கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அது ஏற்கனவே சொன்னது, போன முறையும் கஜேந்திரன் சொன்னது. அது அப்புறம் இதை பிரச்சனையா எடுக்கிறதுக்கு போகக்கூடாது இந்த முறை. அதைத்தான் நாங்க வாக்கம். அது பிரச்சனையா வந்துடும் அப்படி இல்லையாண்டா. நாங்க இப்ப கஜேந்திரன் மேல நாங்க சேரவாதி பூச விரும்ப இல்லை. எங்களுக்கு என்ன விருப்பம்டா, நீங்கள் ஒரு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை கொடுத்து இவர்களை இப்படியான வழிகளுக்கு இறக்காம ஒரு பின்னலை போட்டு இதைய வச்சிருந்திருக்கலாம் உள்ளுக்கு. விளங்குதா நான் சொல்றேன்? ஏன்னா அன்னைக்கு கஜேந்திரன் வந்து சொல்றார் நாங்க ஒரு பிளானை போட்டுனாங்க இவ இதுக்கு உள்ளுக்கு கொண்டு வரணும். விளங்குதா? ஆனா நான் சொல்றேன் நீங்கள் ஒரு நிபந்தனை ஆதரவை கொடுத்து ஒரு லொக்க பண்ணிருக்கலாம், இவைய உள்ளுக்கு வச்சு லொக்க பண்ணிருக்கலாம். உண்மை எங்கள் தமிழ் நீங்களும் போய் அங்க கட்சியோட தொடங்கி அரசியல் ஈடுபட்டீங்கன்னா நல்ல விஷயம். நல்ல உண்மையில உங்களுக்கு நல்ல இது இருக்கு. நீங்க யோசிக்கேண்டா இல்ல நீங்க எல்லாருமே வந்து இப்ப என்ன எல்லாருமே வந்து எல்லாருலயும் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. எல்லாரும் கத்துறோம் குளர்றோம், செயற்பாடு ஒன்றுமே இல்லை. பேசி போட்டு சித்தப்பா என்னடா டக்ளஸ் புடிச்சு இழுக்கிறதா என்ன? ஓகே நீ அது அரசியல். அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியல் அரசியலா பாருங்க. அது நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் யுத்தம் செய்யல. இப்ப நடக்கிறது அறிவியல் போராட்டம், அறிவு சம்பந்தமான ஒரு போராட்டம். இந்த அறிவு சம்பந்தமான போராட்டத்துல எப்படி ஜெயிக்கிறது, எப்படி இந்த உலகத்தார் எங்களுக்கு சார்பாக கொண்டு வர்றது என்றதான் விஷயம். சரியா? நீங்க சும்மா கிடந்து குண்டு தட்டிக்க குதிரையை ஓட்டி கொண்டு நீ பாடம் எடுக்காத. முதல்ல டக்ளஸ் கேட்க வேண்டி வந்ததுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? அதையும் தேடிப்பாரு. எங்க ஒரு பிரச்சனை ஒழுங்கா இருக்குன்றத பாரு. நீங்க ஆர்ஜிஐ போய் கிடந்து தலைவற்ற படத்தை போட்டு அடிச்சவன போய் தமிழ் தேசியவாதின்னு சொல்லலாம். அது ஓகே உங்களுக்கு.
அங்க நான் பண்ணிக்கலாம் சொல்லலையே தமிழ் தேசியவாதி எங்களா சொல்றேன் ஆர்டிஎஸ்ஏ இல்ல நான் நீங்க அங்க எங்களா பண்ணிக்கலாம் இது ஒரு அரசியல் நான் தேவை கருதி ஒரு ஒரு ஐயா, வேறைக்கு போனா இப்ப என்ன இப்ப செய்யலாம்ன்றதை பாருங்க. நீங்க சும்மா சண்டை வேண்டாம் ஐயா ப்ளீஸ். அது சரி, அது அவ ஒவ்வொருத்த கருத்து தானே தனிப்பட்டது. இதெல்லாம் சில சில அரசியல் தந்திரோபாயனம் இருக்கலாம், பூகோள அரசியல் இருக்கலாம், அதற்களால செய்திருக்கலாம். அது இன்னும் தெரியாது. பூலோக அரசியலுக்கும் டக்ளஸுக்கும் என்னென்ன பிரச்சனை? இல்ல நான் இது வேற இல்லையா ஐயா, அவங்கள கடைசியில முடிவு தெரியும். நாளைக்கு கூட்டணி மீட்டிங் இருக்குங்க வவுனியால, என்ன போனது இந்த மாதிரி ரெண்டு எல்லாரும் சேர்ந்து கதைப்பினோம். சும்மா உண்மையிலே அரசியலை சரியா செய்யறதா அவங்கலாம். நீங்க சும்மா பொதுதர நிபந்தனை இல்லாம தமிழ் தமிழ் நான் உனக்கு ஒரே ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்றேன் உனக்கு கேள். அரசியல் செய்ய விடாது, அவதூறு கதைக்க கூடாது. அரசியலை செய்து இந்த அரசாங்கத்தை எப்படி கதைக்கிற இந்த அரசாங்கத்தை ஆனா பவுனியா அராஜகம் செய்யறான்டா டேய்.